நீங்கள் காதல் பற்றி சொன்னீங்க. ஆமாம். இத்தனை வருஷம் காதல் வரும், அதுக்கப்புறம் வந்து காதல் வந்து போயிடும் அப்படின்னு. அப்போ தசா புத்தி ஒரு ஒரு தசை நடக்கும்போது அல்லது ஒரு புத்தி இருக்கும்போது தீவிர காதல் வருது, ஆமாம், அப்படி கரெக்ட். இல்லைன்னா வந்து போயிடுது அப்படின்றீங்க. சரி, எந்த திசையில் காதல் வரும்? அப்படி சொல்ல முடியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா 3 விஷயம் சேர்ந்தது தான் ஒரு தீர்ப்பு. ஒன்று பாவகங்கள், இன்னொன்று காரகங்கள், 3வது நீங்கள் சொன்ன தசாபுத்திகள். அந்த பீரியடில், அந்த டைமில் அந்த பாவக தொடர்பு வந்துச்சுன்னா கரெக்டாக நடக்கும். சில பேர் பாருங்கள் 25 வயசில் திருமணம் பண்ணி செட்டில் ஆயிடுவாங்க. சில பேர் பாருங்கள் 25 வயசில் பொண்ணு பார்க்க ஆரம்பித்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்து 40-50 வரைக்கும் கூட நடக்காமல் இருக்குது. அப்போ அவங்க தீவிர உழைப்பு இல்லையா? அவங்க யாரையும் போய் பார்க்கலையா? எந்த மேட்ரிமோனியும் பார்க்கலையா? யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் கேட்கலையா? இதே வேலையா? காலையில் எழுந்திரிச்சு ஒருத்தர் குளிச்சுட்டு கிளம்பிட்டு பையனுக்கு பொண்ணு பார்க்குறத வேலையாக வச்சுருக்காரு. நடக்கலையே. சரி, ஒருத்தர் விவசாயி போகிறாரு, விவசாயம் பண்ணுறாரு, 24 மணி நேரம் ஊருக்கெல்லாம் போகக்கூடாதுங்க, பேசாமல் அந்த பூமியவே கட்டி வாழ்கிறாரு. பக்கத்து தோட்டத்துக்காரன் ஊரையே சுற்றிட்டு வந்து விதைக்கிறான், அவனுக்கு வருமானம் வந்துடுது. ஸோ கிரகங்கள் தான் தீர்மானிக்கிறது. அதற்கு தசாபுத்திகள் சம்மதிக்க வேண்டும்.